தியானத்தினுடைய தலைப்பு ஏற்கனவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது சபை சீர்திருத்தத்திலே மார்ட்டின் லூத்தரும் அவருடைய 95 கேள்விகளும் என்பதுதான் அதனுடைய தலைப்பு. The evening topic for the study is Reformation, Martin Luther and his 95 theses. இதை ஏன் இன்றைக்கு படிக்க வேண்டும் என்று நீங்கள் யோசிப்பீர்கள். கடந்த வாரம் நாம் ரகசிய வருகை என்பதை பற்றி படித்தோம். இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகைக்கும் இரண்டாம் வருகைக்கு இடையிலே இன்னொரு வருகை இருக்கிறதா என்பதை குறித்து நாம் வேதத்திலிருந்து படித்தோம். ரகசிய வருகை என்பதற்கான வேத பகுதிகளை நாம் ஆராய்ந்தோம். அல்ல, ஆண்டவருடைய முதல் வருகை பாவத்தை எடுத்து போடுவதற்காக வந்தார், பாவத்தை சுத்திகரிப்பதற்காக வந்தார். இரண்டாம் முறை பாவத்தை முற்றிலும் அழிக்க வரப்போகிறார். இந்த இரண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வருகை என்று எதுவுமே கிடையாது என்று வேதத்திலிருந்து ஆணித்தரமாக படித்தோம். அதற்கான வேத ஆதாரங்களை மற்ற 24ஆம் அதிகாரம், தெசலோனிக்கேயர் நிருபம், பேதுரு நிருபங்களிலிருந்து நாம் பார்த்தோம். ஆகவே நாம் கர்த்தர் சீக்கிரத்திலே கால துணியோடு இந்த உலகத்திலே வரப்போகிறார், நியாயம் விசாரிக்க போகிறார் என்பதை நாம் நிறைவு செய்தோம். அதில் ஒருவேளை சந்தேகங்கள், உங்களுடைய கருத்துகள் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் பகிர்ந்து கொண்டால் அதற்கு நாங்கள் விளக்கம் அளிக்கவோ, இல்லாவிட்டால் அதை குறித்து நாம் தொடர்ந்து தியானிக்கவோ அது வசதியாக இருக்கும். இந்த தலைப்பை இன்றைக்கு மாலையிலே நாம் தேர்ந்தெடுப்பதற்கு காரணம், இந்த மாதம் இறுதி நாள், அதாவது அக்டோபர் 31ஆம் தேதி சீர்திருத்த நாள் என்று அழைக்கப்படுகிறது. 1517ஆவது வருஷம், ஏறத்தாழ 503 வருஷங்களுக்கு முன்பாக ஜெர்மன் தேசத்திலே விட்டன்பர்க் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டணத்தின் ஆலயத்தின் கதவிலே அக்டோபர் 31ஆம் தேதி ஒரு மனிதர் 95 கேள்விகளை அடித்து விட்டு மறைந்து போனார். அதிலிருந்து சபையிலே சீர்திருத்தம் அக்கினியை போல பற்ற துவங்கியது. இந்த வாரத்தினுடைய இறுதியிலே நாம் 31ஆம் தேதியை நாம் கடக்க இருக்கிறோம். அந்த வருஷத்தமானால் நமக்கு ஜீவன் இருக்கும் என்று சொன்னால் இந்த வருஷத்திலே இந்த சபை சீர்திருத்தத்தினுடைய நாளை நாம் நினைவு கூற வேண்டும். ஆகவே அந்த அடிப்படையிலே தான் இந்த மாலையிலே மார்ட்டின் லூத்தரும் 95 கேள்விகளும் என்ற அடிப்படையிலே சிந்தையை நாம் செலுத்தி இருக்கிறோம். The topic is vital because on October 31st, exactly 503 years earlier, that was in 1517 AD, on October 31st, a man nailed 95 theses to the Wittenberg church door. That was the beginning of, sort of official beginning of Reformation that the church should remember. That's why we have chosen the topic Reformation, Martin Luther and his 95 theses, because in a couple of days time we will be entering into the day October 31st, the day on which this Reformation, or the beginning of Reformation, the official Reformation day has begun. நம்மளோட யோசிப்போம், 1517ஆவது வருஷம் மார்ட்டின் லூத்தர் செய்த காரியத்தை நாம் ஏன் நினைக்க வேண்டும் என்று சில சமயத்தில் யோசிப்பது உண்டு. மார்ட்டின் லூத்தர் அன்றைக்கு வாழ்ந்தார். அவர் சில காரணங்களினாலே 95 கேள்விகளை எழுதினார். அவர் ரோம சபையினுடைய பல்வேறு காரியங்களிலே அவர் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். இன்றைக்கு நாம் அதை படிப்பதற்கு காரணம் என்ன, அதற்கும் வேத சத்தியத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கலாம். அதற்கு 1-2 நடைமுறை உதாரணங்களை சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு நிறைய பேர் நமக்கு சரித்திரம் வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வேதத்திலே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1 வசனமும் சரி, புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1 வசனமும் சரி, சரித்திரத்தை நமக்கு வேதம் வலியுறுத்தி சொல்லுகிறதை பார்க்கிறோம். Some of us wonder why we need to study history. What has happened in 1517, 503 years ago? What does it have? What relevance it has for us today? Martin Luther would have done certain things that was applicable, appropriate for the day and for the era. But what about us? We are living in 2020. We are living in technology, the day of technology, the day of knowledge. What lesson could we
learn from such an incident that you are talking about. This is where I want to give you two practical illustrations to see why we need to study church history, especially Reformation, and in particular the 95 theses that Martin Luther has nailed to the door at Wittenberg. நேற்று நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து மேலே வரும்போது இந்த மலை பாதையிலே வந்து கொண்டிருந்தோம். அப்பொழுது யோசனை வந்தது, இந்த மலைப்பாதையை ஏறத்தாழ 100 வருஷங்களுக்கு முன்பாக, 150 வருஷங்களுக்கு முன்பாக, அதற்கு மேலாகவே ஆங்கிலேயர்கள் அந்த பாதையை போட்டார்கள். சிறிதாக இருந்திருக்கலாம். அதற்கப்புறம் விரிவடைந்து இன்றைக்கு நாம் அதிலே போகிறோம். இன்றைக்கு நாம் பிரயாணப்பட்டு வருகிற அந்த பாதை யாரோ ஒருவர் சில வருஷங்களுக்கு முன்பாக போட்ட பாதை. அதை இன்றைக்கு விரிவடைய செய்கிறார்கள், அதிலே மாற்றங்களை செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த பாதைக்கு ஒரு அடிப்படையை அவர்கள் வகுத்திருக்கிறார்கள். அதிலே தான் நாம் வந்து கொண்டிருக்கிறோம், போய்கொண்டிருக்கிறோம். மாத்திரமல்ல, நவம்பர் 2ஆம் தேதி நிறைய கிறிஸ்தவர்கள் கல்லறை திருநாள் கொண்டாடுகிறார்கள். இந்த கல்லறை திருநாள் இன்றைக்கு நேற்று வந்ததல்ல, கிபி 1100 அந்த ஆண்டுகளிலே தொடங்கினது என்று சரித்திரத்திலே சில பகுதி இருக்கிறது. அப்ப இன்றைக்கு கல்லறை திருநாளை நினைக்கிறவர்கள் இன்றைக்கு புதிதாக இருப்பதை செய்யவில்லை, பழைய காரியம் ஒன்றை செய்கிறார்கள். கல்லறை திருநாள் என்பது வேதத்தில் இல்லை என்பதை நாம் ஆணித்தரமாக பார்க்கிறோம். ஆனால் எதை சொல்ல விரும்புகிறேன் என்றால், சரித்திரத்திலே நமக்கு பங்கு இருக்கிறது. குறிப்பாக விசுவாசத்தை பொறுத்தளவிலே சரித்திரம் மிக முக்கியமானது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். As we were traveling from Metupalayam to Kunnur last evening, a thought came to me. We are driving or we are passing through the Ghat section, which the Britishers have laid some years gone by. There is a history behind it. Probably it would have been narrower then. It's wider now. There are lots of additions and other means are added. Amenities are added, but there is a history behind this Ghat section. For that matter, anything that we do and handle. Also, some of the Christians, knowingly or unknowingly, unscripturally, to say at least, they are celebrating or they are observing All Souls Day, which means they are trying to reinvigorate the faith of the forefathers, going to the graveyard and praying for them. That's unscriptural. Praying for the dead and gone is unscriptural. Anyway, it has an history behind it. 1080, around 1080, this new addition was added to the church. So everything has an history. Even to say that Genesis 1:1 begins with, in the beginning God created heaven and earth. That is the beginning of history. And Matthew 1:1, the first book of the New Testament, the history, the narration of Jesus Christ, the son of Abraham, the son of David. That's how Matthew 1:1 begins, the New Testament begins. அதிகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்றால் அதுவும் துவக்கம்தான். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் புதிய ஏற்பாட்டினுடைய முதல் புஸ்தகம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று ஆரம்பிக்கிறது. ஆகவே சரித்திரம் என்பது ஜீவனுள்ள விசுவாசத்திற்கு முக்கியம். இன்னும் சொல்ல போனால், பாரம்பரியம் என்பது தவறு கிடையாது. பாரம்பரியம் என்பது மரித்து போனவர்களுடைய ஜீவனுள்ள விசுவாசம். பாரம்பரியம் மரித்து போனவர்களுடைய ஜீவனுள்ள விசுவாசம். Tradition is not bad, because tradition is all about living faith of dead people who have gone before us, who have left behind a legacy of faith, and then we follow it up. So tradition is the living faith of dead people, whereas we only are concerned about, or we are not happy, or we cannot follow ritualism. What is ritualism? Ritualism is dead faith, living people. Tradition is living faith, dead people. Ritualism is dead faith, people who are alive, living. ஆனால் சடங்காச்சாரத்தை நாம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. பாரம்பரியம் என்பது மரித்து போனவர்களின் ஜீவனுள்ள விசுவாசம். சடங்காச்சாரம் என்பது ஜீவனுள்ளோரின் மரித்த விசுவாசம். வெறும் சடங்காச்சாரங்களை, மேலோட்டமான காரியங்களை பின்பற்றி கொண்டு செத்துப்போன சில வழிமுறைகளை பின்பற்றுவதைத்தான்
சடங்காச்சாரம் என்று சொல்கிறோம். We don't agree ritualism that is not advocated in the Bible, but we follow a pattern, a tradition that our forefathers have tread upon. இந்த மாதிரி அப்படி பார்க்கும்போது சில வருஷங்களையும் சில நிகழ்வுகளையும் குறிப்பிட்டு மார்ட்டின் லூத்தர் அந்த மனிதன் அடைந்த 95 அந்த கேள்விகளினுடைய சாரம்சத்தை பார்த்து முடிக்க இருக்கிறோம். மார்ட்டின் லூத்தர் அவர் 1483 வருஷம் ஏஸ்லிபென் என்று சொல்லக்கூடிய சாக்சனி ஜெர்மனி என்ற இடத்திலே 1483 வருஷம் பிறந்தார். அவருடைய தகப்பனார் ஒரு பெரிய செழிப்பான வியாபாரி. அவர் தன்னுடைய மகனை நன்றாக படிக்க வைத்து ஒரு சட்ட மேதையாக்க விரும்பினார். அன்றைக்கு சட்ட மேதைகள் பிரபலமாக கருதப்பட்டவர்கள். 5 வயதிலே மார்ட்டின் லூத்தர் லத்தீன் மொழியை எழுதுவதற்கும் படிப்பதற்கும் மனப்பாடம் செய்வதற்கும் தகுதி பெற்றிருந்தார். In the year 1483, in a city called Eisleben, Saxony, a boy was born who was named Martin because there was a Saint Martin and he was born around that time, so he was named after the Saint Martin. And this man, he was born into a rich family, a wealthy family, a business family. And at the age of 5, Martin Luther was well versed in Latin, both in reading and writing. அவருடைய தகப்பனார் எப்படியாவது இவரை சட்டம் படிக்க விரும்பினார். ஆகவே 1501 வருஷம் அவரை எஃபர்ட் என்று சொல்லக்கூடிய பல்கலைக்கழகத்திலே சேர்த்தார்கள். Father wanted him to be a successful legal man, to become an advocate, solicitor. So he was enrolled in Edford University in the year AD 1501. In 1505 he gained his master's degree. 1505 வருஷம் மார்ட்டின் லூத்தர் முதுகலை பட்ட படிப்பை மேற்கொண்டு வெற்றி பெறுந்தார். இந்த காலகட்டத்தில் அவருக்கு சிறு வயதிலிருந்து அவர் படித்த பள்ளியிலிருந்து வந்த ஒரு பக்திக்குரிய ஆவிக்குரிய ஒரு தாக்கத்தினாலே எப்படியாவது தான் சமாதானத்தையும் கடவுளோடு ஐக்கியத்தையும் நெருக்கத்தையும் பெற வேண்டும் என்று சிறு வயதிலிருந்தே வாஞ்சித்துக் கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய ஆத்மாவிலே மன அமைதி கிடையாது. படித்து நன்றாக முன்னேறி கொண்டு வந்தாலும் அவருடைய ஆத்மாவிலே அமைதி இருந்தது கிடையாது. 1505 வருஷம் அவர் முதுகலை பல்கலைக்கழக படிப்பை மேற்கொண்டார். அதற்கு ஜான் ஸ்டோபிட்ஸ் என்று சொல்லக்கூடியவர் புதிய ஏற்பாட்டை படித்து அதிலே நீ பாண்டித்தியம் பெற வேண்டும் என்று அவரை உற்சாகப்படுத்தினார். He was encouraged by a scholar, leading scholar John Stopitz, to dig deep into the New Testament, to be a scholar, which Martin Luther faithfully, sincerely pursued. 1505 வருஷத்தினுடைய பின்னணியிலே 1510 வருஷம், அதற்கு முந்தின அந்த 1505க்கும் 10க்கும் இடையிலே அவர் ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தின் நிமித்தமாக அவர் என்ன செய்ய வேண்டியதாயிற்று? சட்டப்படிப்பில் இருந்து விலக வேண்டியதாயிற்று. 1505 வருஷம் ஜூலை மாதம் ஒரு சம்பவம் நடந்தது. அவர் எஃபர்டுக்கு திரும்பி தன்னுடைய வீட்டிலிருந்து திரும்பிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது திடீரென்று பெரிய மழை அடித்து, புயல் காற்று அடித்து, இடிமின்னல் தாக்கின போது ஒரு மரத்தடியிலே மார்ட்டின் லூத்தர் ஒழிய வேண்டியதாயிற்று. அப்படி ஒழிந்த போது அன்றைக்கு தான் மறித்து விடுவோனோ என்ற பயம் வந்து விட்டது. அப்படி பயங்கரமான மழை இடியுடன் கூடிய தாக்கத்தினாலே திடீரென்று இடி வரும்போது ஒரு பரிசுத்தவாட்டியை கூப்பிட வேண்டும். சென் ஆண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு பரிசுத்தவாட்டியை கூப்பிட வேண்டும். அந்த ஆனை கூப்பிட்டார். அப்படித்தான் கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்தது அவருக்கு. ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு பேட்ரன் செயின்ட் என்று சொல்வார்கள், ஒரு பாதுகாக்கக்கூடிய தூதர் இருக்கிறார், பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். அவரை நோக்கி அந்த இடத்துல ஜெபித்தால், வேண்டுதல் செய்தால் அவர்கள் பரலோகத்திலே வேண்டுதல் செய்வார்கள் என்று. அப்ப ஆனை நோக்கி கூப்பிடுகிறார். இடி வந்த உடனே அந்த சமயத்திலே இயற்கையின் தாக்கம் வரும்போது ஜெபிக்க வேண்டிய ஆன் மூலமாக ஜெபிக்கிறார். ஆனை, எனக்கு உதவி செய்ய வேண்டும், சென் ஹேன் அவர்களே எனக்கு உதவி செய்ய வேண்டும். எப்படி நான் இந்த ஆபத்திலிருந்து தப்பித்தால் நான் சட்டத்தை படிக்க போவது கிடையாது, நான் மடத்திலே போய் சேர்ந்து சன்னியாசியாக ஒரு போதகராக இருக்க போகிறேன்
பிரசங்கியாக மாறப்போகிறேன் என்று தனக்குள்ளே ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டார். அதிலிருந்து அவர் காப்பாற்றப்பட்டார். அந்த வாக்குறுதி, அந்த பொருத்தனை நிறைவேற்றுவதற்காக சட்டப்படிப்பை விட்டுவிட்டு அவர் உடனடியாக வேதாகம கல்லூரிக்கு செல்ல வேண்டிய, அல்லாவிட்டால் இந்த பகுதியிலே அவர் துறவியாக மாறி ஊழியம் செய்ய அவர் தன்னை உட்படுத்தினார். Something dramatic has taken place in the year 1505 in the month of July, when as he was passing through, as he was returning home, a thunderstorm struck him and he was afraid and he was fearful for his life, when he pleaded with the ancient hand, who was supposed to be the patron saint during natural calamities. And he prayed to, he made a vow with Saint Hand that he would join monastery and become a monk the rest of his life. And that day he was saved. So in order to fulfill his vow that he had made on that day, he left his career, lucrative career in law, and entered into monastery. இப்படி 1505 வருஷம் மார்ட்டின் லூத்தருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அவருடைய தகப்பனார் அதை முதலாவது ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் துறவியாக மாறி அவர் தன்னுடைய துறவரத்திலே அகஸ்டீன் என்று சொல்லக்கூடிய மடத்திலே சேர்ந்தார். He has joined Augustinian order, which is the strictest one among the various orders that the church was propagating at those days. There were different orders, Dominican order, the rest of it, but he has chosen the Augustinian order to become a monk. அகஸ்தீனியன் என்று சொல்லக்கூடியவருடைய அந்த மடத்திலே சேர்ந்தார். அது மிகவும் கடினமான ஒரு மடம். மற்ற மடங்கள் இருந்தாலும் அகஸ்தீனியனுடைய அந்த வழிமுறையினுடைய அந்த மடத்தை பொறுத்த அளவிலே அதிலே சேர்ந்த துறவிகள் கடினமாக தங்களுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்த வேண்டும். அதிலே சேர்ந்து அவர் இயங்க ஆரம்பித்தார். ஆனாலும் அவருடைய மனதிலே அமைதி கிடையாது, சமாதானம் கிடையாது, தான் கடவுளுடைய பிள்ளை என்ற நிச்சயம் கிடையாது. 1510 வருஷம் அவர் ரோமுக்கு போனார். முதல் முறையாக, ஒரே ஒரு முறைதான், முதலும் அதுதான் கடைசி முறைதான். கிபி 1510 வருஷம் ரோமுக்கு போகிறார். ரோமுக்கு போகும்போது தூரத்திலே ரோமனுடைய நகரத்தை பார்த்து, ஓ புனித ரோமே, உன்னை பார்க்க நான் ஆசையாயிருந்தேன். இனி என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும், என்னுடைய ஆத்மாவுக்கு சமாதானம் வந்துவிடும் என்று ரோமுக்குள்ளாக பிரவேசிக்கிறார். அவர் ரோமுக்குள்ளாக பிரவேசித்து அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிலாத்துவனுடைய படிக்கட்டுகளிலே ஏறி அவர் பிலாத்துவனுடைய அரண்மனையிலே நடந்த அந்த படிக்கட்டுகளிலே உருண்டு உருண்டு மேலும் கீழுமாக போகிறார். ஏன் பாவ மன்னிப்பை பெற வேண்டும் என்பதற்காக. இப்படி ரோமுக்கு போய் திரும்பி வரும்போது அவருடைய மன அமைதி இன்னும் அதிகமானது, அமைதியின்மை அதிகமானது. He went to Rome the first time, and that was last time as well, in 1510 AD. And before entering, seeing Rome from afar, he said, "Oh, holy Rome, how I long to enter in, to visit you. From henceforth my sins will be forgiven. I would be a new person. I would have peace. I would be a child of God." And when he went to Rome, he almost rolled in the staircases where it's supposed to be believed to be the staircase which Christ has ascended and descended during the trial before Pilate. But no hope, no peace has come upon his life. அந்த நிகழ்ச்சி செய்த பொழுது எந்த சமாதானம் வரவில்லை. அவர் திரும்பி வந்தபோது சொன்னார், ஒன்று ரெண்டு முக்கியமான வாசகங்களை சொன்னார். அதிலே ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். வெங்காயத்தோடு போனேன், வெள்ளை பூண்டோடு திரும்பி வந்தேன் என்று சொன்னார். வெங்காயத்தை சாப்பிட்டால் பக்கத்தில் 2 அடிக்கில யாரும் பக்கத்தில் நிற்க முடியாது, அவ்வளவு வாசனை இருக்கும், நாற்றம் வீசும். வெள்ளை வெங்காயத்தை சாப்பிட்டால் 4 அடிக்கு யாருமே பக்கத்திலே வர முடியாது, அந்த அளவுக்கு துர்நாற்றம் வீசும். நான் கொஞ்சம் பாவத்தோடு ரோமுக்கு போனேன். அங்கே போன உடனே நான் பார்த்த காரியங்கள் என்னுடைய பாவத்தை இன்னும் அதிகமாகிவிட்டது. இன்னும் நான் வேதனையிலே அமிழ்ந்து விட்டேன், எனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொன்னார். He has uttered a couple of quotes which is famous till today. When he visited Rome and he came back, he was most disillusioned man. He was not happy what was happening around. He didn't find rest to his soul. So he said, "I went with onion
came with garlic, meaning when I entered Rome, I had lesser sins. When I came out of Rome, my sins abound. It has increased seeing the life that was going around. I thought it's such a place that my sins would be forgiven and I would be a new man, that I would have peace. But at the end of the day, my peace is disturbed even more. My sins has doubled. I have become a man. I have become a man, a dejected man. இப்படி அவர் வந்தபோது, திரும்பி வந்தபோது மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தையை தேட ஆரம்பித்தார். அதன் மூலமாக ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்தை அவர் படிக்கும்போது, நீதிமான், விசுவாசலான நீதிமான் பிழைப்பான் என்பதை பரிசுத்த ஆவியானவருக்கு உணர்த்தினார். மனிதன் கிரியைகளினாலே அல்ல, தன்னுடைய நற்கிரியைகளினாலே அல்ல, தன்னுடைய பக்தி முயற்சினாலே அல்ல, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற அந்த வாசகம் ஆழமாக மார்ட்டின் லூத்தருடைய வாழ்க்கையிலே பதிந்தது. பரிசுத்த ஆவியானவர் தானே அதை என்னுடைய வாழ்க்கையிலே செயலாற்றினார் என்று பின்னாளிலே சொன்னார். அதன் மூலமாக அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. அவர் தேவனுடைய அமைதியை பெற்றார். Coming back to Germany, a disturbed man, he started searching the scriptures, and as he was reading Romans, he found peace to his soul with a conviction that the just shall live by faith, not by what he accomplishes, what he could do for God, but what God has done through Christ on the cross of Calvary. That was sufficient for him to trust and to live. That was his conviction. நான் கடவுளுக்காக எதை செய்ய முடியும் என்பதனாலே நாம் ரட்சிக்கப்பட முடியாது. கடவுள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எனக்கு என்ன செய்தார் என்பதன் மூலமாக மாத்திரமே நான் என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட முடியும், அதிலிருந்து நற்கிரியைகளை செய்ய முடியும் என்பதை அறிந்து கொண்டார். நான் என்ன செய்வேன் என்பது முக்கியமல்ல, தேவன் கிறிஸ்துவிலே என்ன செய்து நிறைவேற்றி முடித்தார் என்பதிலே தான் மனிதனுடைய பாவ மன்னிப்பினுடைய நிச்சயம் அடங்கியிருக்கிறது என்பதை அவர் அறிந்து பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் என்று சொன்னார். இதற்கிடையிலே அவர் தன்னுடைய அந்த மடத்திலே தொழுகையெல்லாம் நடத்தும் போது பயபக்தியோடு செய்வார், நடுக்கத்தோடு செய்வார். மற்ற மடத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் இவரை கேலி பேசுபவர்கள் அளவிற்கு நடந்து கொள்வார். ஒரு காரியத்தை செய்யும் போது கடவுளுக்கு பயந்து செய்ய வேண்டும் என்று நினைப்பார். மற்றவர்கள் இது ஒரு தொழில் மாதிரி நீ எடுத்துக்கொள்ளலாம், இது சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஆனால் மார்ட்டின் லூத்தரை பொறுத்தளவிலே கடவுளுடைய நீதியை பற்றி அதிகமாக சிந்தித்தார். கடவுளுடைய நீதிக்கு நான் எப்படி தப்பிக்க முடியும், கடவுளுடைய நியாய தீர்ப்புக்கு நான் எப்படி தப்பிக்க முடியும் என்பதை குறித்து ஆழமாக சிந்தித்தபடியினாலே கடவுளுடைய நீதி எப்படி வெளிப்படுத்தப்பட்டது, அந்த நீதி எப்படி கிருபையினாலே அறிவிக்கப்பட்டது, அந்த கிருபை எப்படி என்னுடைய வாழ்க்கையிலே செயல்பட முடியும் என்பதை அறிந்து கொண்டார். During the masses that he was involved, he was so earnest, he was so pious, he wanted to do it with all the reverence, even to the extent of ridiculed by his friends and their peers. But he was terrified by the justice of God. And then he read Romans, how justice of God has been revealed in Christ, and how it's been fulfilled by grace, and through Christ how I could become a friend of God or the child of God, even though I was an enemy as a sinner. இப்படி மார்ட்டின் லூத்தருடைய வாழ்க்கையிலே சமாதானம் வந்ததை நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு அவர் ஜெர்மனியிலே விட்டன்பர்க் நகரிலே சபையிலே போதிக்கவும், அங்கே வேதத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பிரசங்கியாக, ஒரு வேத ஆசிரியராக அவர் செயல்பட்டு வந்தார். இதற்கிடையிலே ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தது. அதனுடைய விளைவாகத்தான் நாம் இப்பொழுது 1517 வருஷத்திற்கு வருகிறோம். 1510 வருஷத்தில் நடந்த நிகழ்ச்சியை பார்த்தோம். அந்த சமயத்தில் இப்பொழுது 1517 வருஷம், மிக முக்கியமான வருஷம். அக்டோபர் 31 இந்த சம்பவம் நடந்தது. அவர் 95 கேள்விகளை விட்டன்பர்க் நகரத்திலே தன்னுடைய ஆலயத்திலே அடித்து, லத்தீன் மொழியில அடித்து ஓடிவிட்டார். ஏன் அக்டோபர் 31 தெரிந்தெடுத்தார்? இதற்கு காரணம் உண்டு. நவம்பர் 1 ஆல் செயின்ஸ் டே, சகல பரிசுத்தவான்களின் நாள் என்பது நவம்பர் 1. அதே சபையில் அப்படி ஒரு கணக்கை வைத்து ஆல் செயின்ஸ் டே என்பதை நவம்பர் 1 நினைவு கூர்ந்தார்கள். நவம்பர் 2 ஆல் சோல்ஸ் டே, சகல ஆத்துமாக்களின் நாள், அதைத்தான் கல்லறை திருநாள் என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் நவம்பர் 1
ஜனங்கள் ஆல் செயின்ட்ஸ் டே என்று சொல்லக்கூடிய நாளிலே ஆலயத்திற்கு வருவார்கள். அப்பொழுது அவருடைய எண்ணம் இதை ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இருந்தால் லத்தீன் மொழியிலே அநேகர் அன்றைக்கு பாண்டித்தியம் பெற்றவர்கள் கிடையாது. ஆனால் அவர் அந்த 95 கேள்விகளை லத்தீன் மொழியிலே அடித்து வைத்ததற்கு காரணம், இதை வைத்து யாராவது படித்தவர்கள், அந்த வேதத்தை கற்றவர்கள் இல்லாவிட்டால் படித்தவர்கள் வந்து அதை வியாக்கியானம் செய்து, ஒருவேளை நான் தவறாக புரிந்திருந்தால் அதை ஏற்றுக்கொள்கிறேன், அதை தவறாக போதித்தால் அதை நான் விளக்க வேண்டி இருக்கிறது என்று அவர் அந்த அடிப்படையில் அதை எழுதிவிட்டு போய்விட்டார். அடுத்த நாள் ஜனங்கள் வந்தார்கள், கதவு பூட்டப்பட்டிருக்கிறது, ஏதோ தொங்கிக் கொண்டிருக்கிறது. பார்த்தால் 95 கேள்விகள் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, லத்தீன்ல இருக்கிறது. எல்லாருக்கும் அது விளங்கவில்லை. சிலர் அதை பார்த்தார்கள். On October 31st, 1517, this man has nailed 95 questions. And then he went away. The following day, people came to celebrate, to observe All Saints Day. That was supposed to be All Saints Day, November 1st. November 2nd is All Souls Day, which is considered to be the grave. People go to grave and pray for the departed souls, the ones who have died before. But the door was locked. Wittenberg Church was locked. And there was something hanging that Martin Luther has nailed to the door. And then it was in Latin. Not many people know Latin those days. Only a few handful who knew that were able to read the questions. And then they were having a doubt. Aren't these questions we've been asking deep in our heart, deep inside our hearts, but no answer was forthcoming? If you raise your hands, if you question the authority of Rome, you are doomed. You are even called heretic, and your bones will be thrown away. So they were sort of identifying with those questions. இந்த 95 கேள்விகளைத்தானே நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில். ஆனால் வெளியிலே சொல்ல முடியவில்லையே. ஏனென்றால் அன்றைக்கு ரோம் சபையை எதிர்த்தால் புறமே தள்ளப்பட்டார்கள், அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்ற நிலைமையிலே ஜனங்கள் உள்ளுக்குள்ளாக வைத்திருந்தார்கள் என்று அவர்களுக்குள்ளாக ஒரு கேள்வி எழுந்தது. இதை எழுதுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது, அதை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். ஜெர்மன் தேசம் அப்பொழுது 7 பிராந்தியங்களாக ஆட்சி செய்யப்பட்டது. இன்றைக்கு நாம் பார்க்கிற தேசங்கள் எல்லாம் அன்றைக்கு பெயரளவில் இருந்த பொழுதும் சில வித்தியாசங்கள் இருந்தது. ஜெர்மன் தேசம் 7 பிராந்தியங்களே உடையது. அந்த 7 பிராந்தியங்களிலும் இருக்கக்கூடிய சிறிய அரசர்கள் போன்றவர்கள், அந்த இடத்தை ஆட்சி செய்த கவர்னர்கள் போன்றவர்கள், அவற்றால் இளவரசர்கள் போன்றவர்கள், அவர்களுக்கு ஓட்டுரிமை ரோம் கொடுத்திருந்தது. எதற்காக என்றால், பேரரசரை தெரிந்தெடுக்க வேண்டும் என்றால் அன்றைக்கு பல நாடுகள் சேர்ந்த ஒரே பேரரசராக தேர்ந்தெடுப்பார்கள். பெரும்பாலும் ரோமனுடைய அங்கீகாரம் பெற்றவர்கள் தான் ஸ்பெயின் தேசத்திலிருந்தும் சுற்றியுள்ள தேசங்களிலிருந்தும் பேரரசர்கள் தோன்றுவார்கள். அந்த பேரரசர்கள் இவர்களை எல்லாம் ஆளுவார்கள். அப்ப இந்த சிறிய அரசர்கள் என்ன செய்வார்கள்? ஓட்டு போட வேண்டும். இந்த ஓட்டுக்கு பெரிய மதிப்பு ஒன்றும் கிடையாது, பெயரளவிலே அந்த மதிப்பு கொடுக்கப்பட்டது. ஜெர்மனில் இருக்கக்கூடிய அந்த 7 பிராந்தியங்களில் இருந்த அரசர்கள் அன்றைக்கு ஓட்டு போட்டு அரசரை தேர்ந்தெடுக்கலாம், பேரரசரை தேர்ந்தெடுக்கலாம். அதே போல ஆர்ச் பிஷப் என்று சொல்லக்கூடிய, அந்த பேராயர் என்று சொல்லக்கூடிய அடுத்த தகுதியில் இருக்கக்கூடிய ஆர்ச் பிஷப் என்று சொல்லக்கூடியவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அன்றைக்கு அந்த பதவி ஜெர்மன் அந்த பகுதியிலே காலியாக இருந்தது. அப்பொழுது ஆல்பர்ட் என்பவர் தான் ஆர்ச் பிஷப்பாக வர வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை என்றால், அவர் வேதாகம கல்லூரிக்கு போனது கிடையாது, அவர் பிரீஸ்ட் கிடையாது. ஆகவே அவர் அந்த பதவிக்கு வர முடியாது. ஆனால் அவருக்கு பணமும் பின்புலமும் இருந்தபடியினாலே எப்படியாவது வர முயற்சி செய்தார். ஆனால் போப்புக்கு கொடுக்க வேண்டிய அளவிற்கு அவருக்கு வசதிகள் கிடையாது. போப் லியோ 10வது லியோ என்பவர் தான் அந்த சமயத்தில் போப்பாக இருந்தார். அப்பொழுது ஆல்பர்ட் போப் லியோவோடு 10வது லியோவோடு உடன்படிக்கை செய்கிறார். எப்படி என்றால், பாவ மன்னிப்பு சீட்டு அப்பொழுது பிரபலமாக இருந்தது. அதற்கு முன்பு பாவ மன்னிப்பு சீட்டு எப்படி வந்தது என்பதை பார்க்கலாம். பாவ மன்னிப்பு சீட்டு பிரபலமாக இருந்தது. அப்பொழுது ஆல்பர்ட் தான் இந்த ஜெர்மன் தேசத்தினுடைய 7 பிராந்தியங்களுக்கும் ஆர்ச் பிஷப்பாக வர வேண்டும் என்பதற்காக, பாவ மன்னிப்பு சீட்டை என்னுடைய பகுதியிலே எங்களுடைய தேசத்தை விற்க அனுமதி கொடுங்கள், அதிலே வருகிற பணத்திலே எனக்கும் உங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கலாம், நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று போப்பிடத்திலே பேரம் பேசினார், உடன்பாடு செய்தார். அது நடந்தது. ஏனென்றால் அப்பொழுது லியோ 10வது லியோ போப் என்பவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய சென்ட் பீட்டர்ஸ் பெசிலிக்கா என்று சொல்லுகிறோமே, ரோம்ல இருக்கக்கூடிய அந்த
தலைமை பீடத்தினுடைய கட்டிடத்தை கட்டி கொண்டிருந்தார், விரிவுபடுத்தி பிரம்மாண்டமாக கட்டி கொண்டிருந்தார். அவருக்கும் பணம் தேவை இருந்தது. ஆகவே இந்த ஆல்பர்ட் சொன்ன ஆலோசனை அது அவருக்கு பிடித்தமாய் இருந்தபடியினாலே இருவரும் அதை செய்ய ஆரம்பித்தார்கள். சம்திங் happened for that's the root cause why Martin Luther had to nail the 95 Theses. Prior to this, there was a vacancy for Archbishop, for which the province, German had 7 provinces and other countries have provinces. So the 7 provinces, the princes and the rulers of the provinces, they have to get together and elect the Archbishop and the kings and the emperor. So Albert, there was one Albert who was a wealthy man who had an amount of wealth that he had amassed, and then he has influence. He wanted to become the archbishop. Since he was not an ordained priest, he couldn't become the archbishop. So he had to deal with Pope Leo X, who himself was building the cathedrals and basilica, Peter's Basilica, that exists till today. So they had a kind of contract by which the indulgences, this is where this concept comes, indulgences, that is buying the indulgences to get rid of the punishment that you owe for your sins. So the loan deal was arranged. Albert allowed the Pope, or rather Pope allowed Albert to sell the indulgences in Germany. இந்த பாவ மன்னிப்பு சீட் என்பது 1995 வருஷம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அது எப்படி என்றால், முகலாயர்கள் எருசலேமை பிடித்து விட்டார்கள். முகலாயர் வந்து படையெடுத்து எருசலேமை பிடித்து விட்டார்கள். அவருடைய தோற்றத்திலிருந்து கிபி 500 பிறகு முகலாயர்களுடைய தாக்கம் பரவி வேகமாக மேற்கத்திய நாடுகளை நோக்கி போக ஆரம்பித்தது, மெக்காவிலிருந்து போக ஆரம்பித்தது. அப்பொழுது எருசலேமை பிடிப்பதற்காக அன்றைக்கு இருந்த போப்புகள் எல்லாரும் எருசலேம் புனித நகரம், எருசலேம் தேவாலயம் புனிதம், ஆகவே நாம் அதை மீட்க வேண்டும் என்பதற்காக சிலுவை போர்களை அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். கிட்டத்தட்ட 200 வருஷங்களுக்கு அந்த சிலுவை போர்கள் ஏறத்தாழ நடந்தது. அப்படி என்றால் அந்த சிலுவை போருக்கு போகிறவர்களுக்கு பாவ மன்னிப்பை போப் அறிவித்தார். ஆகவே அநேகர் போனார்கள் அதை மீட்பதற்காக. ஆனால் அதை கிட்டத்தட்ட 7-8 சிலுவை போர்கள் நடந்தது, இடைவெளி விட்டு. ஆனால் அந்த எருசலேமை மீட்க முடியவில்லை. ஆனால் ஜனங்கள் ஏன் போனார்கள் என்றால், பாவ மன்னிப்பு சீட்டு வழங்கப்படுகிறது. பாவ மன்னிப்பு என்பது இங்கே எப்படி அறிமுகப்படுத்தப்பட்டது என்றால், இந்த உலகத்திலே நீங்கள் செய்கிற பாவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக தண்டனை அனுபவிக்க வேண்டும். அந்த தண்டனை கடினமானது, பயங்கரமானது. நீங்கள் நரகத்திற்கு போவதற்கு முன்பதாக உத்தரிஸ்தலம் என்று சொல்லக்கூடிய பர்கட்டரி என்ற இடத்திலே நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள். அது பரலோகத்துக்கும் நரகத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய நடுமையம், லிம்போ என்று சொல்லுவார்கள், ஒரு பார்டர். அங்கே நீங்கள் போய் மாட்டிக்கொள்வீர்கள். உங்களுடைய பாவத்துக்கு நீங்கள் அங்கே பரிகாரம் செலுத்த வேண்டும், கஷ்டப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டும். ஆகவே இந்த உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் யாராவது அங்கே போய் மாட்டிக்கொண்டார்கள் என்றால், அந்த இடத்திலே பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் பெயரிலே நீங்கள் பாவ மன்னிப்பு சீட்டை வாங்கி, பணம் கொடுத்து பாவ மன்னிப்பு சீட்டை வாங்கினால், எந்த பணத்திற்கு எவ்வளவு கொடுத்து வாங்குகிறோ அந்த அளவிற்கு அவருடைய பாவங்கள், அவருடைய தண்டனைக்கு பாவங்களுக்கு விடுவிக்கப்படுவார்கள். உதாரணமாக, நீங்கள் உங்களுடைய உறவினர் ஒருவர் இறந்து விட்டார், அவர் அங்கே உத்தரி ஸ்தலத்திலே பர்கட்டரி என்ற சொல்லிடத்திலே மாட்டிவிட்டார். அவருக்காக நீங்கள் எவ்வளவு விலைக்கரையும் கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அவருடைய பாடுகள் நீங்கும் என்று பிரகடனப்படுத்தினார்கள். அப்படிதான் பாவ மன்னிப்பு சீட்டு என்பது அறிமுகப்படுத்தப்பட்டது. தி penance or the indulgences you buy on behalf of your relatives who are caught in between hell and heaven, the limbo, the place called purgatory. So those who have sinned, the sin is so enormous that you need to undergo the trials, which is impossible. So for you to release them from the purgatory, from that terrible situation, you need to pay some money to buy the indulgences, by which you pay the penance, and then the beloved one, the souls of the beloved ones would spring up to heaven, or they would be rid of their sufferings in purgatory. பர்கட்டரியில அவர்கள் இந்த உத்தரிஸ்தலம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே அவர்கள் படுகிற பாடிலிருந்து விடுதலை அடைவதற்காக நீங்கள் பணம் செலுத்தி அதை விடுவிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இதைத்தான் ஜெர்மன் தேசத்திலே 1517 வருஷம்
இப்பொழுது நம்ம 1517 அந்த வருஷத்துக்கு திரும்ப திரும்ப வருகிறோம். 1517 வருஷம் ஜான் டெட்சல் என்பவர் ஜெர்மனியிலே இந்த பாவ மன்னிப்பு சீட்டை விற்று வருகிறார். அவர் சொன்ன ஒரு வாசகம் மிக வித்தியாசமான வாசகம். அவர் என்ன சொல்லுவார் என்றால், நீங்கள் அப்பொழுது நாணயங்கள் தான் அதிகமாக இருந்திருக்க முடியும், இன்றைக்கு போல பணப்பழக்கங்கள் அவ்வளவு கிடையாது. அந்த பாவ மன்னிப்பு சீட்டை பெறுவதற்கான நாணயத்திலே உண்டியலிலே அந்த பணத்தை அந்த காயின் அந்த நாணயத்தை நீங்கள் போட்டு அந்த நாணயம் பெட்டியிலே போய் விழுந்து டொங் என்று சத்தம் கேட்டால் உத்தரஸ்தலத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவினருடைய ஆத்மா சொய் என்று மேலே பரலோகத்துக்கு போய்விடும் என்று சொன்னார். வேடிக்கையாக இருக்கிறதானால் அது ஆங்கிலத்தினுடைய அர்த்தம் அதுதான். ஆங்கிலத்தில் அதை சொல்ல விரும்புகிறேன். ஜான் டெட்சல் என்பவர் எப்படி பாவ மன்னிப்பு சீட்டி விட்டார்? How was the indulgences were sold? John Tetzel has a beautiful description about it. He said, as soon as money in the coffin rings or it touches it, it makes a sound, soul from purgatory springs. As soon as money in the coffin rings, the soul from purgatory springs. நீங்கள் நாணயத்தை போட்டு அந்த பெட்டியில அந்த பணம் விழுந்த உடனே உங்களுடைய சொந்தக்காரர்கள் உறவனுடைய ஆத்மா சொய் என்று மேலே போய்விடும். இப்படி அதை விட்டார்கள். ஜனங்கள் மத்தியிலே அது சத்தியம் அறிவிக்கப்படாதபடினாலே ஜனங்கள் அதை நம்பிக்கொண்டிருந்தார்கள். Purgatory was an easy way of escaping the damnation, the struggles, the eternal sort of fire-like situation. So people were attracted towards this theology or the practice. So people were thronging those who were selling indulgences. Not everybody is permitted to do that. Only those who are authorized by the Pope could sell these indulgences. 1517 வருஷம் மார்ட்டின் லூத்தர் தங்களுடைய பகுதிகளிலே இந்த பாவ மன்னிப்பு சீட்டு விற்றப்படுகிறதை பார்த்த பொழுதுதான் இந்த பாவ மன்னிப்பு சீட்டு எப்படி கடவுளுடைய வார்த்தைக்கு விரோதமானது என்பதை மையமாக வைத்து 95 கேள்விகளை அடித்துவிட்டு அவர் மறைந்து விட்டார். Dealing with the subject of indulgences, how it is against the word of God, especially the manner in which it was sold to people, the peasants and the ordinary people, ordinary folks. That has saddened the heart of Martin Luther. Then he started preaching against it. The culmination of it was he nailed to the door of Wittenberg Church 95 Theses against the practice of indulgences. How it is unscriptural. How man cannot have an authority over forgiving sins. Man's authority cannot be upon the souls. மனிதனுடைய அதிகாரம் அடுத்தவருடைய ஆத்மாவின் மேலே இருக்க முடியாது. அவர்களை பாவத்திலிருந்து விடுவிக்கவோ அவர்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கவோ நரகத்திலே தள்ளவோ மனிதனுக்கு அதிகாரம் கிடையாது. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற வழியிலே மனிதன் கிறிஸ்துவை தேடினால் மாத்திரமே அவர் மூலமாக வருகிற பாவ மன்னிப்பின் மூலமாக மாத்திரமே பரலோகத்துக்கு போக முடியும், விடுதலை அடைய முடியும். அந்த தண்டனை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு விட்டார். நாம் நம்முடைய பாவத்திற்கு தண்டனை எடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்து நமக்கு வர வேண்டிய ஆக்கினையை முழுமையாக எடுத்து விட்டார். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு வர வேண்டிய ஆக்கினையை இயேசு கிறிஸ்து முழுமையாக எடுத்து விட்டார். ஆகவே அதை விசுவாசிப்பதன் மூலமாக மாத்திரமே நித்திய ஜீவனை பெற முடியுமே அல்லாமல் நம்முடைய பாவத்திற்கு நாமே தண்டனை அனுபவிக்க முடியாது. அதை செய்ய முடியாது. பிற்பாடு நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தார்கள். அதுல உலகத்தில் இருக்கிறவர்கள் நற்கிரிகளை செய்தால் அவர்களுக்கும் பகுதி விடுதலை கொடுத்தார்கள். Not only for the dead, even those who are alive, as they keep doing good works, they have been promised liberation, freedom from such a terrible situation, the suffering that they had to undergo. The suffering was a key factor, that you need to suffer for your sins. Sin is so terrible. That's a beautiful explanation. But you need to suffer for it. உங்களுடைய பாவத்துக்காக நீங்கள் தான் தண்டனை அனுபவிக்க வேண்டும். அதை அனுபவிப்பதற்கு உங்களால் முடியாது. ஆகவே நாங்கள் இந்த வழிமுறைகளை செய்கிறோம் என்பதுதான் இந்த பயங்கரமான போதனை. அதைத்தான் மார்ட்டின் லூத்தர் வறுமையாக எதிர்த்து 95 கேள்விகளை எழுதி விட்டு அவர் மறைந்து விட்டார். இதை அங்கிருந்த ஆர்ச் பிஷப்புக்கு அனுப்பினார்.
அவர் ஆரம்பத்தில் அதை எளிதாக எடுத்துக்கொண்டு, ஆனால் அதனுடைய வீரியத்தை உணர்ந்த அவர் ரோமுக்கும் மற்ற இடங்களுக்கும் செய்தி அனுப்பி மார்ட்டின் லூத்தர் இப்படி செய்கிறார், இப்படி சபைக்கு விரோதமாக பேசுகிறார் என்று சொல்லி அனுப்பினார்கள். 1518வது வருஷம் ஆஸ்பர்க் என்று சொல்லக்கூடிய இடத்திலே மார்ட்டின் லூத்தர் தன்னுடைய தான் சொல்லுகிற பிரசங்கிக்கிற அந்த காரியங்களை குறித்து அவர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கப்பட்டது. மார்ட்டின் லூத்தர் ரோம் சபையை விட்டு விலக வேண்டும் என்று ஆரம்பத்தில் நினைக்கவில்லை. ஏதோ மேலாக சில பிரச்சனைகள் இருக்கிறது, அதை சரிப்படுத்தி விடலாம் என்று நினைத்தார். ஆனால் நாள் செல்ல செல்ல அவருக்கு அஸ்திபாரமே பிரச்சனை இருக்கிறது என்பதை உணர ஆரம்பித்தார். Martin Luther never wanted to leave the Church of Rome. He initially thought that there were certain aspects, certain practices that are anti-scriptural, not in line with the word of God. So he thought he would try and reform certain aspects of the practices. But as days progress, he understood there is a deeper problem into it. Fundamentally, there are issues that he needed to address. So he was summoned in 1518 to Augsburg to explain his position on these things. தாமஸ் கேஜெட்டன் என்பவர் போப்பனுடைய பிரதிநிதியாக வந்தார். இவர் சொல்லுகிறதை மார்ட்டின் லூத்தர் சொல்லுவதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் சொல்வதை இவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. 1519வது வருஷம் ஜான் எக் என்று சொல்லக்கூடிய ஒரு வல்லுநர், ஒரு சாமர்த்தியசாலி வந்தார். அவரும் இவரும் அதை வாதித்தார்கள், எதிர்வாதித்தார்கள், ஆனால் முடியவில்லை. ஆகவே செய்தி சொல்லப்பட்டது, மார்ட்டின் லூத்தர் தேவதூஷணம் பிரசங்கிக்கிறார், சபைக்கு விரோதமாக பேசுகிறார் என்று சொல்லி செய்தி போன உடனே 1520வது வருஷம் போப்பனுடைய ஒரு தாக்கீது வந்தது. பேப்பல் புல் என்று சொல்லுவார்கள் அந்த காலத்தில். அதிலே அவர் மனம் திரும்ப வேண்டும், அவர் தான் எழுதினது தவறு, என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. பேப்பல் புல் வாஸ் issued to recant, for Martin Luther to recant and to denounce his own writings. But Martin Luther was not willing. 1521வது வருஷம் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி போப் மார்ட்டின் லூத்தரை நிரந்தரமாக சபையை விட்டு நீக்கிவிட்டார். மார்ட்டின் லூத்தர் was expelled from the church, from Rome in the year 1521, AD 1521, January 3rd. அதே வருஷம் 1521வது வருஷம் ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி வேர்ம்ஸ் என்று சொல்லக்கூடிய இடத்திலே ஒரு கூட்டம் நடைபெற்றது. டயட் ஆஃப் வேர்ம்ஸ் என்று பிரசித்தி பெற்ற ஒரு கூட்டம் நடைபெற்றது. அதிலே அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு, நீங்கள் உங்களுடைய எழுத்துக்கள் எல்லாம் மறுதளித்து விடுங்கள், நாங்கள் உங்களை ஏற்றுக்கொள்கின்றலாம். பல வகையில் அச்சுறுத்தல் வந்தது, சவால்கள் வந்தது. இவைகள் எல்லாவற்றையும் தாண்டி மார்ட்டின் லூத்தர் பிரபலமான வார்த்தைகளை சொன்னார். கடவுளுடைய வார்த்தையும் மனசாட்சியும் எனக்கு உதவி செய்யும் பொழுது அதற்கு விரோதமாக நான் போவது நல்லதும் கிடையாது, பாதுகாப்பானதும் கிடையாது என்று சொன்னார். மார்ட்டின் லூத்தர் famously said, "Here I stand. God help me, I can do nothing. If my conscience breaks, I have to obey it. If I going against the conscience, it's not good, not safe." என்னுடைய மனசாட்சிக்கு விரோதமாக போவது நல்லதும் கிடையாது, பாதுகாப்பும் கிடையாது என்றால் என்னுடைய மனசாட்சி கடவுளுடைய வார்த்தையினாலே பிடிக்கப்பட்டிருக்கிறது, மனிதனுடைய அதிகாரத்தினாலே அல்ல என்று சொன்னார். My heart, my conscience is captivated by the word of God, the eternal truth. Here I stand. God help me, I can do nothing. இங்கே நான் இருக்கிறேன், நான் வேறென்றும் செய்ய முடியாது. கடவுளுடைய சத்தியம் என்னுடைய மனசாட்சியை கவி பிடித்திருக்கும் போது நான் என்ன செய்ய முடியும்? நான் அதற்கு விரோதமாக போவது ஆபத்தானது என்று சொல்லி அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. 1521வது வருஷம் அன்றைக்கு பேரரசராக இருந்த ஸ்பெயின் நாட்டு மன்னர் சார்ல்ஸ் 5வது சார்ல்ஸ் அவருடைய எழுத்துக்களை எல்லாம் எரிக்க வைத்து விட்டார். சார்ல்ஸ் the 5th, the emperor of the day, ordered Martin Luther's writings to be burnt. அந்த சமயத்திலே மார்ட்டின் லூத்தரை அவருக்கு ஆதரவாக இருந்த சாக்சனி என்று சொல்லக்கூடிய அந்த பிராந்தியத்தினுடைய இளவரசர் ஃப்ரெட்ரிக் என்று சொல்லக்கூடியவர் அவரை மறைத்து கடத்தி அவரை கொண்டு போய்விட்டார்கள். ஒரு 4-5 பேர் முகமூடி அணிந்து வந்து மார்ட்டின் லூத்தரை இந்த இடத்திலிருந்து அவரை கடத்தி கொண்டு போய்விட்டார்கள். எல்லாரும் பயந்தார்கள், மார்ட்டின் லூத்தர் கடத்தப்பட்டு விட்டார், கொலை செய்யப்பட்டு விட்டார் என்று. ஆனால் அவருக்கு அனுசரணையாக இருந்த
சாக்சனி என்று சொல்லக்கூடிய அந்த பிராந்தியத்தினுடைய இளவரசர், இல்லாவிட்டால் தலைவர், ஆளுநர், அவர் என்ன செய்து விட்டார்? இவர் மேல் பரிவு கொண்டு ஆட்களை வைத்து ஒரு குதிரையிலே கடத்தி போய் ஒரு இடத்திலே ஒளித்து வைத்து விட்டார். அங்கே இருந்த பொழுது அவர் வேதத்தை ஜெர்மானிய மொழியிலே மொழிபெயர்த்த வேலையை செய்தார். இப்படி மார்ட்டின் லூத்தர் கடவுளுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும், சத்தியத்திற்கு திரும்ப வேண்டும், மனிதனுடைய அதிகாரத்திற்கு கீழாக மனிதன் அடிமைப்பட்டு பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை, கடவுளுடைய வார்த்தையினாலே விடுவிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்பதனாலே மார்ட்டின் லூத்தர் தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல், சவால்களையும் பொருட்படுத்தாமல், சுகபோகங்களை பொருட்படுத்தாமல் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தார். அவர் அடிக்கடி பாடின ஒரு பாடல் சங்கீதம் 46 சங்கீதத்தினுடைய சாராம்சம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவர் என்ற அந்த சங்கீதத்தை அடிப்படையாக வைத்த ஒரு ஜெர்மானிய பாமாலை அருமையான பாடல். அந்த பாடலுடைய பாடலைத்தான் நீங்கள் முதலே கேட்டீர்கள். A mighty fortress is our God. மகா அடைக்கலமான தேவன் எங்களுக்கு உண்டு. மார்ட்டின் லூத்தர் வாழ்ந்த காலத்திலே குறிப்பாக அவர் சீர்திருத்தத்தை கடவுள் அவரை கொண்டு செய்ய ஆரம்பித்த பொழுது அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்தது, அவருடைய எதிர்காலத்திற்கு அச்சுறுத்தல் இருந்தது, அவருடைய கூட இருந்தவர்களுக்கு அச்சுறுத்தல் இருந்தது. அவைகளை கடந்து அவைகளின் மத்தியில சத்தியத்திற்காக தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்த மார்ட்டின் லூத்தர் கடவுள் என்னுடைய நித்திய பரிகாரி, அவர் என்னுடைய அடைக்கலமானவர், நீங்கள் அமர்ந்திருந்த நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்ற அந்த 46 சங்கீதத்தினுடைய அடிப்படையிலே கொண்ட பாடலை அடிக்கடி தன்னுடைய நண்பர் மெலங்டன் என்று சொல்லக்கூடியவரோடு சேர்ந்து பாடுவாராம். A mighty fortress is our God. இந்த பாடல் முதலில் நீங்கள் கேட்டீர்கள், ஆங்கிலத்தில் இருக்கிறது, யூடியூப்ல போனால் இருக்கும், தமிழிலேயும் கர்த்தர் தாமே எங்கள் அடைக்கலம், எங்கள் கோட்டை என்று பாடினார், எங்கள் அரண் என்று பாடினார். அந்த பாடலை நீங்கள் அந்த வரிகளுக்கு நீங்கள் போய் பார்த்தால், அந்த பாடலுடைய வரிகளுக்கு போனால் அவர் எப்படிப்பட்ட தளர்வுகளும் ஆபத்துகளும் இருள் நிறைந்த சூழ்நிலைகளும் அவரை கவி பிடித்திருந்தது, எப்படி தன்னுடைய விசுவாசத்தை அதன் மத்தியிலே காத்துக்கொண்டார். இன்றைக்கு நாம் விடுதலையோடு கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், சத்தியத்தினுடைய பல தாக்கங்களை பெறுகிறோம் என்றால் இப்படிப்பட்ட சீர்திருத்தவாதிகள், குறிப்பாக மார்ட்டின் லூத்தருடைய வாழ்க்கையில் இருந்த இருள் நிறைந்த சூழ்நிலைகள் நமக்கு ஒரு அனுசரணையாக இருக்கிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் இருள் நிறைந்த சூழ்நிலைகள், பயங்கரமான தாக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது கூட கர்த்தர் நம்மை புடமிட்டு நம்முடைய அன்பின் கருவியாக எதிர்கால சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதமாக வைக்க தேவன் நம்மை வழி நடத்துகிறார் என்பதுதான் அதனுடைய பொருளாக இருக்க முடியும். மார்ட்டின் லூத்தர் காலத்திற்கு முன்பாக வாழ்ந்த ஜான் விக்லீஃப் என்று சொல்லக்கூடியவர் வேதத்தை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தார். ஜான் விக்லீஃப் சீர்திருத்தத்தின் விடிவெளி என்று அழைக்கப்பட்டார். John Wycliffe lived years before Martin Luther, couple of 100 years before Martin Luther, who is considered, who is called as the Morning Star of Reformation. He translated Bible into English and he suffered a lot. John Huss was burnt at stake. John Huss என்பவர் தொழு மரத்திலே கட்டி எரிக்கப்பட்டார். சரீரத்தை அப்படியே எரித்தார்கள். கடவுளுடைய வார்த்தையை ஜனங்கள் கையிலே கொடுக்க வேண்டும், மனிதனுடைய அதிகாரம், மனிதனுடைய வழிமுறைகள் இருக்கக்கூடாது என்பதற்காக அதை செய்தார். அப்படி என்றால் பரிசுத்தவான்கள் யார்? சபை பரிசுத்தவான்களை நியமிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக மாத்திரமே மனிதர் அதை அடைய முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 9:13 சபை ஒரு மனிதரை பரிசுத்தராக்க முடியாது, சபை ஒரு மனிதனுடைய பரிசுத்தத்தை எடுக்க முடியாது. ஆனால் பரிசுத்தம் என்பது இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழுகிறவர்கள் தான் பரிசுத்தவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தவான்கள் என்றாலே மூல பாஷையிலே பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், உலகத்தின் கோட்பாட்டிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். கப்பல் தண்ணீருக்குள்ள இருக்க வேண்டும், கப்பலுக்குள் தண்ணீர் வர முடியாது, கப்பல் தண்ணீருக்குள்ள தான் இருந்தாக வேண்டும். ஆனால் கப்பலுக்குள் தண்ணீர் வந்தால் அது ஆபத்து. Who is a saint? Not declared by a man, human authority, but the word of God, on the base of the word of God, which says, those who believed on the Lord Jesus Christ
are called saints of God. They have to live a holy life after repentance, after believing on the Lord Jesus Christ. What do we mean by sainthood? Who is a saint? The one who is separated for God. Do we need to live in a secluded place to be holy? No, Bible doesn't advocate that. It's like a ship has to be in the water. A ship is known to be in the water. It has to be. But the water should not leak into the ship. That is the kind of life that faith talks about, or Bible advocates as holiness. Acts 9:13. அப்போஸ்தலர் 1:13. அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். பவுல் மனம் திரும்பும் போது நடந்த சம்பவம். அனனியா பயப்படுகிறார். இந்த மனுஷனா, அவனுடைய பெயரை கேட்டாலே எங்களுக்கு பயமாக இருக்கிறது. பரிசுத்தவான்களை தொல்லைப்படுத்தி கொண்டு வந்தவன் ஆயிற்று. யார் பரிசுத்தவான்கள்? சாதாரண விசுவாசிகளை பற்றியும் சொல்லுகிறார். எல்லா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட எல்லா விசுவாசிகளும் பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகள். 1 கொரிந்தியர் 1:2 இருக்கிறது. அதே போல அப்போஸ்தலர் 26:10. Acts 26:10 again. அப்போஸ்தலர் 26:10. Acts 26:10. அப்படியே நான் எருசலேமிலும் செய்தேன். நான் பிரதான ஆசாரியரிடத்தில் அதிகாரம் பெற்று, பவுல் இதை சொல்லுகிறார், பரிசுத்தவான்களில் அநேகரை சிறைச்சாலைகளில் அடைத்தேன். பரிசுத்தவான்களில் அநேகரை சிறைச்சாலைகளில் அடைத்தேன். அவர்கள் கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்திருந்தேன். நிறைய பரிசுத்தவான்கள் கொலை செய்யப்பட்டார்கள், சிறையில் அடைக்கப்பட்டார்கள். நானும் உடந்தையாக இருந்தேன். பவுல் தன்னுடைய மனமாற்றத்தை குறித்து சொல்லும் போது, இப்படிப்பட்ட பாவியாகி எனக்கு தேவன் இறங்கி என்னையும் அந்த பரிசுத்த சபையிலே பரிசுத்தவான்களுடைய கூட்டத்திலே சேர்த்துக் கொண்டார். நாம் எப்பேற்பட்ட பாவியாயிருந்தாலும் சரி, மற்றவர்கள் நம்மை மன்னிக்க முடியாவிட்டாலும் சரி, உலகத்தின் பார்வையிலே நாம் கொடூரமாக வித்தியாசமானவர்களாக, நம்மை நாமே சீர்படுத்திக் கொள்ள முடியாதவர்களாக இருந்தாலும் சரி, நம்மை குறித்து நாம் சரியாக நம்மை சரிப்படுத்திக் கொள்ள முடியாத நிலைமை இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி மரணம் உயிர்த்தெழுதலின் மூலமாக இந்த நிச்சயத்தை பெறுகிறோம். ஆகவேதான் பரிசுத்தவான்கள் என்பது மனிதனுடைய தத்துவத்தினாலே, மனிதனுடைய அதிகாரத்திலே வருவது கிடையாது. மனிதன் ஒரு பரிசுத்தவானை பாவியை நீதிமானாக்க முடியாது, நீதிமானை பாவியாக்க முடியாது. நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்க வேண்டும். அதைத்தான் மார்ட்டின் லூத்தர் சொன்னார். இந்த 95 கேள்விகளுடைய சாரம்சம் 1-2 காரியங்களை மாத்திரம், 2 காரியங்கள் இதில் அடங்கியிருக்கிறது. 95 கேள்விகளிலே முதலாவது கேள்வி மத்தேயு 4:17 வைத்து மார்ட்டின் லூத்தர் எழுதியிருக்கிறார். The first question out of the 95 theses that Martin Luther's nailed to the door at Wittenberg is, the first question is based on Matthew 4:17. Repentance is through belief. Forgiveness of sin is through repentance and belief. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். Repent, for the kingdom of God is at hand. மனம் திரும்பினால் தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்கிறோம். இடையிலே நாம் மாட்டிக்கொண்டு மனம் திரும்புவதற்காக சில காரியங்களை செய்து நாம் பரலோகத்திற்கு போக முடியாது. இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தார். ஆகவே மார்ட்டின் லூத்தருடைய முதலாவது கேள்வி, 95 கேள்வியில் முதலாவது கேள்வி, இயேசு கிறிஸ்து மாத்திரமே ஒரே மத்தியஸ்தர். அதற்காகத்தான் அவர் இந்த உலகத்திலே வந்தார். அவர் மூலமாக மாத்திரமே பாவ மன்னிப்பு என்பதை வலியுறுத்தினார். Jesus Christ is the sole, only eternal mediator. There is none who can mediate on our behalf when it comes to dealing with sin. Because only Jesus was the sinless, perfect man, God man. 95 கேள்விகளுடைய அந்த அடிப்படை வாதம் எங்கே ஆரம்பிக்கிறது? இயேசு கிறிஸ்துவ தான், அவர் மூலமாகத்தான் பாவ மன்னிப்பு நிச்சயம் கிடைக்கிறது. நாம் செய்கிற நற்கிரிகள் மூலமாக வராது. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் தி பெர்ஃபெக்ட் மீடியேட்டர். அவர் முழுமையான அந்த நடுமையமாக இருக்கிறார், மத்தியஸ்தராக இருக்கிறார். You don't need anything, anybody apart from Christ. He is the perfect only mediator. மார்ட்டின் லூத்தருடைய 95 கேள்விகளில் இரண்டாவது கேள்வி, மனிதன் யாரும் அப்படி கடவுளுக்கும் நமக்கும் இடையிலே மத்தியஸ்தராக வர முடியாது. No priestly sacrament is acceptable. மனிதன் செய்கிற நீதியோ, மனிதன் ஒருவர் நான் செய்கிற எனக்கு மத்தியஸ்தம் செய்யக்கூடிய தகுதி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது என்று இந்த உலகத்துல எந்த மனிதனும் அதை உரிமை கொண்டாட முடியாது.
No man, our big, small, our pious he is, our holy he seems to be, can claim to be a mediator. இந்த பிரச்சனை அதுதான். இன்றைக்கு மத்தியஸ்தர்கள் அநேகர் பெருகி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் நிறைய பேர். ஏன் இந்த பாடத்தை நாம் படிக்கிறோம் என்றால் இன்றைக்கும் சீர்திருத்தம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. மார்ட்டின் லூத்தர் காலத்தில் இருந்த அடிப்படை பிரச்சனை இன்றைக்கும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இடையிலே நிறைய மத்தியஸ்தர்கள் தோன்றி இருக்கிறார்கள். எங்கள் மூலமாக ஜெபித்தால் தான் கடவுள் கேட்பார், எங்களுடைய ஜெபத்தை தான் கேட்பார், எங்கள் மூலமாகத்தான் நீங்கள் கடவுளிடத்திலே போக முடியும், ஆகவே எங்களோடு சேர்ந்து ஜெபியுங்கள், எங்களோடு இணைந்து வாருங்கள் என்று சொல்லக்கூடிய மத்தியஸ்தம், இதைத்தான் போப்பிசம் என்று சொல்லுகிறோம். Even today the reform, we continue to have reformation. The basic tenet of what has happened during the time of Martin Luther, the mediatorship of Christ has been questioned. It's still around. It is existing even in 2020. There are people who claim that only through them, only through their merit, only through their piety and godliness, people could go to God. Because we are superior Christians. We are above you, above rest of you. நாங்கள் உங்களை காட்டிலும் பரிசுத்தவான்கள், நாங்கள் கடவுளிடத்திலே நேரடியாக போவதற்கு சாக்கியம் பெற்றவர்கள் என்பதை போன்ற பிரகடனம் இன்றைக்கு நிறைய இடங்களில் இருக்கிறது. ஆகவேதான் மார்ட்டின் லூத்தர் priesthood of all believers என்ற பதத்தை அந்த தன்மையை வலியுறுத்தினார். மார்ட்டின் லூத்தர் எல்லா விசுவாசிகளும் ஆசாரியர்கள், நாம் நேரடியாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவினிடத்திலே போக முடியும் என்பதை வலியுறுத்தினார். ஆசாரியர்கள் வேண்டாம் என்று மார்ட்டின் லூத்தர் சொல்லவில்லை. நாம் எல்லாருமே, விசுவாசிகள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அந்த ஒரு மத்தியஸ்தன் மூலமாக விசுவாசிகளான எல்லாருமே மத்தியஸ்தர்கள் தான். மத்தியஸ்தர்கள் என்றால் தேவனிடத்திலே போக முடியும் என்பதை வலியுறுத்தினார். ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று பேதுரு விசுவாசிகளை பார்த்து சொன்னாரே, அந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள். மார்ட்டின் லூத்தர் was not for abolition of priesthood, rather he claimed all believers, the priesthood of all believers, that we are royal priesthood as advocated or as is written in the first epistle of Peter. We are the royal priesthood. மத்தியஸ்தர் அவசியம் இல்லை. நாமும் ஜெபிக்க பிதாவை அப்பா பிதாவை என்று ஜெபிக்க முடியாத புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். மற்றவர்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நாம் கேட்பதிலே தவறு கிடையாது. ஆனால் அவர்கள் மூலமாக மாத்திரமே ஜெபம் ஏறெடுக்கப்பட முடியும். அவர்களோடு சேர்ந்து ஜெபித்தால் மாத்திரம் கடவுள் கேட்பார் என்பது அடிப்படை விசுவாசத்திற்கு சம்பந்தம் இல்லாத ஒன்று. நாம் பொறுப்பை தட்டி கழிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்பது அர்த்தம். If we pass the buck to others, stating that only their prayers are answered, they are more godlier, more holy than we are, so we need to go to them to plead on our behalf. That is the kind of mentality that has prevailed in 1517 and even in 2020. இன்றைக்கும் அதே நிலைமை தான் இருக்கிறது. ஆகவே இந்த இரண்டு அடிப்படையை வைத்துத்தான் 95 கேள்விகளை கேட்கிறார். மத்தியஸ்தர் யார்? யார் மத்தியஸ்தராக இருக்க முடியாது? The 95 thesis, the tenet of 95 thesis is all about who is the perfect mediator and who cannot be mediating on our behalf. And they themselves need Christ as their mediator. இந்த நாங்கள் தான் மத்தியஸ்தம் பண்ணுகிறோம், எங்கள் மூலமாகத்தான் நீங்கள் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லுகிறவர்களுக்கே இயேசு கிறிஸ்துவினுடைய மத்தியஸ்த வேலை தேவைப்படுகிறது. வேதத்தை மையமாக வைத்து சொல்ல ஆரம்பித்தார். அவருடைய தொடர்ச்சியாக நிறைய காரியங்களை இந்த 95 கேள்விகளிலே இந்த இரண்டையும் மையமாக வைத்து எழுதியிருக்கிறார். எழுதியதை ஆணையடித்தார். 92வது கேள்வியில் ஒரு வாசகம் வருகிறது. சமாதானம் சமாதானம் என்று மேற்பூச்சாய் பூசுகிறார்கள். இன்றைக்கும் அது நடக்கிறது. நீங்கள் எங்களுடைய கூட்டங்களுக்கு வாருங்கள், நாங்கள் சொல்லுகிறதை கேளுங்கள், நாங்கள் சொல்லுகிற வார்த்தைகளை சொல்லுங்கள், நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகள் என்று சுலபமாக அறிவித்து விடுகிறார்கள். வஞ்சிக்கப்படுகிறார்கள். அதை கேட்கும் போது மனது வேதனையாக இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு போய் அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டுவிட்டு, அவர்கள் சொல்லுகிறதை சொல்லிவிட்டு, நாங்கள் மனம் திரும்பி விட்டோம், நாங்கள் கடவுளுடைய பிள்ளைகள் என்று தங்களை தாங்களே சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று கூறிக்கொள்ளுகிறார்கள். There are those who attend or are part of certain groups, certain people who claim to, who does and say certain things which these people follow, and then they claim to be the children of God to their own peril. It is such a sad situation. Bible talks about repentance and faith in the name of Lord Jesus Christ. பாவ மன்னிப்பும் மனம் திரும்புதலும் தான்
இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் தேவனிடத்திலே பெறக்கூடிய நம்பிக்கையாக இருக்க முடியும். சமாதானம் சமாதானம் என்று மேற்பூச்சாய் பூசுகிறார்கள். They are covering things and declare that peace unto you. When there is no peace, the inner peace. இதைத்தான் மார்ட்டின் லூத்தர் கடினமாக போராடி தன்னுடைய ஜீவனையும் பணயம் வைத்து அக்டோபர் 31 1517 வருஷம் துணிந்து ஆணி அடித்தார். மனிதனுடைய அதிகாரத்தை கேள்வி கேட்டார். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான எதுவாயிருந்தாலும் யாராயிருந்தாலும் அது அங்கீகரிக்கப்பட முடியாது என்பதை ஆணித்தரமாக சொன்னார். கடைசியிலே இந்த 95 கேள்விகளிலே கடைசி கேள்வி அப்போஸ்தலர் 14 அதிகாரம் 22 வசனத்தை மையமாக வைத்தது. The last question in the 95 theses that he nailed to the door at Wittenberg. The last thesis or the question is based on Acts 14:22, which is the pertinent one. Acts 14:22, 21 and 22. அப்போஸ்தலர் 14 அதிகாரம் 21-22 வசனங்கள். அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கின பின்பு லீஸ்ராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவும் திரும்பி வந்து சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றும் சொன்னார்கள். That we need to enter into the kingdom of God through various sufferings and difficulties. Days are such. We see with our own eyes and hands and senses that days are too hard for godly living. But to enter into the kingdom of God, or to complete our race, the faith that God has imparted, to complete that race, that faith of faith, we need to pass through difficulties and circumstances. And purgatory or the penance and indulgences was a way of escapism, that you can escape, you can somehow bypass the difficulties that encounter your life, your faith. But Bible clearly states we cannot. But we have an eternal hope, the bliss, free from every taint of difficulties and struggles of the world that is promised in the future. But we have to pass through these difficulties. We cannot escape that, not by paying money, not by asking or requesting somebody to pray on our behalf. Yes, they are good, but at the end of the day, we need to face off the struggles of our faith. We need to encounter them, and then we become victorious. நாம் பணம் கொடுப்பதன் மூலமாக, சில நற்கிரிகளை செய்வதன் மூலமாக உலகத்தின் பாடுகளுக்கு விசுவாசிகளாகி நாம் தப்பித்துக் கொள்வோம் என்று நினைக்க முடியாது. வேதம் அதை போதிக்கவில்லை. சீர்திருத்தத்தினுடைய சாரம்சம் கிறிஸ்துவின் மூலமாக நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக்கப்படுகிறோம். அவர் வகுத்த பாதையிலே, சிலுவின் பாதையிலே நடக்கிறோம். நித்திய மகிமையிலே சேர்க்கப்பட போகிறோம். இதற்கு மற்றவர்கள் நாம் பணம் கொடுத்து நம்முடைய வழிமுறைகளை பின்பற்றி நாம் கடவுளுடைய ராஜ்யத்திற்கு நெருங்க முடியாது. இந்த அடிப்படையிலே தான் சீர்திருத்தம் உலகம் முழுவதும் பரவ ஆரம்பித்தது. அது 5 தூண்களை உள்ளடக்கியது. கடவுளுக்கு மகிமை மட்டுமே, கிறிஸ்து மட்டுமே, கிருபை மட்டுமே, வேதம் மட்டுமே, விசுவாசம் மட்டுமே. கடவுளுக்கு மகிமை மட்டுமே, கிறிஸ்து மட்டுமே, கிருபை மட்டுமே, வேதம் மட்டுமே, விசுவாசம் மட்டுமே. 5 pillars have become the cornerstone of Reformation. They are soli Deo gloria, கடவுளுக்கு மகிமை மட்டுமே, soli Deo gloria, Christ alone, grace alone, scripture alone, faith alone. Soli Deo gloria, sola Christus, grace, sola gratia, sola scriptura, sola fide. இந்த 5 தான் சீர்திருத்தத்துடைய அஸ்திவாரம். இன்றைக்கும் அது தேவைப்படுகிறது. இந்த கிருபையிலே பிறகு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.